ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இங்க பக்கத்துல ரெண்டு இருக்காங்க. சூரியனை அறிமுகப்படுத்த அது போல எனக்கு வலது பக்கத்துல மகா பெரியவர்களா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சமுதாயத்துல பலவிதமான வேலைகளை சிறப்பானவர்கள். எதிர்க்க உட்கார்ந்திருக்கிறவர்கள் பலவிதமான லட்சியத்தோட உட்கார்ந்திருக்கிறவர்கள். இன்னும் கொஞ்சம் பேரு, சில பேர் புதுசா வந்திருக்கோம். இப்படி பலதரப்பட்டவர்கள் நம்ம இங்க கூடியிருக்கோம். இந்த ராம் சமாஜ் அயோத்தியா மண்டபத்துல ஒரு ஓரமா நின்று பலவிதமான உபன்யாசம் கேட்டு பழக்கம் இருக்கு. பிடிக்கும் இந்த இடம். இது வித்யாஸ்தானம். எப்படி நலந்தா தக்ஷசீலம் அப்படிலாம் கேள்விப்பட்ட இடம், அதுபோல ராம் சமாஜ் அயோத்தியா மண்டபம் இங்க தமிழ் பேசுற நல்லுலகத்துக்கு ஒரு முக்கியமான மைய கேந்திரம் இருக்கு. அந்த கேந்திரத்துல இப்ப நான் 3வது முறையா உங்ககிட்ட வரேன். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அது எல்லாம் அல்ல பரமேஸ்வரியும் குருவருளும் இந்த பரம்பரை சாஸ்திரத்துல சொல்றதுக்கு நானும் முயற்சி பண்றேன். இங்க வந்திருக்கவங்க எல்லாம் ஏதோ வந்து கூட்டத்தை அட்டன் பண்றவங்க இல்ல, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கோம். அதுக்காக நானும் கூட சில விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். லால்குடின்னு திருச்சி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. லால்குடியில அப்ப வாலிப வயது. சுவாமி மேல பக்தி ஏராளம். அதனாலதான் இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அது பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு பிள்ளையார், கல்லு பிள்ளையார், அரச மரம், பக்கத்துல குளம். நான் மெய் மறந்து சுவாமி கொண்டு கண்ணை திறந்து பார்த்தேன். நாங்க ஒரு கரும்பு சட்டக்காரன். என்ன தம்பி கும்பியாகம்? ஆமா. அறிவு இருக்கா? காலம்பரை எடுத்த உடனே கேள்விப்படும். அந்த கல்லு பேசுமா? அதுகிட்ட போய் முட்டி மோதிண்டு சாமி கும்பிட்டு இருக்க. அவன் ஒரு டாக் வச்சிருந்தான், பொறி டாக். இத பாரு, கொஞ்சம் அறிவோடு பாரு. இந்த குளத்துல இந்த நாயை தூக்கி போடுறது, உன் பிள்ளையார் தூக்கி போடுறது, எது நீச்சல் அடிச்சு வரதோ அது சக்தி. தண்ணியே காக்க முடியாத ஒரு கடவுளுக்கு உன்னை எப்படா காப்பாற்றும்? நாக்குல நரம்பு இல்லாம இந்த நரம்பெல்லாம் முறுக்கிறது, பிளட் எல்லாம் பாயில் ஆகுறது. அது வயசு வேற. ஆனா கூட நிதானம் தப்பல. அவன் என்ன சொன்னானோ அதே துணியில அப்படி பண்ண வேண்டாம். நான் வேற மாதிரி சொல்றேன். நீ என்ன பண்றேன்னா, உன் நாயை தூக்கி என் பிள்ளையார் மேல போடுற. நான் என்ன பண்றேன், என் பிள்ளையார் தூக்கி உன் நாய் மேல போடுறேன். எது உயிரோட இருக்கட்டும் அது தெய்வம். உனக்குதான் பேச தெரியும் நினைச்சிருந்திருக்கியா? இதெல்லாம் அவனுக்கு விதண்டாவாதக்கு பேசுறது. ஆனா நிஜமாவே கடவுள் உண்டா இல்லையா? கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி, கடவுளை நம்புகிறவன் முட்டாள்.
இது தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேருக்கு தெரியும். சவுத்துல எழுதியிருப்பான், கிறுக்கி இருப்பான். காட்டுமிராண்டின்றதுல கால் வாங்காம விட்டுருப்பான், கட்டுமிராண்டின்னு எழுதியிருப்பான். அதுதான் தமிழ். ஒரு காலை விட்டுருவான். அத கூட நான் சொல்றது அவங்க இடத்துக்கே போய் பேசுறது. இந்த கால் சரியா போடு, காட்டு மிராண்டி இருக்கட்டும், இந்த காட்டு மிராண்டி சரியா எழுது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வேதாந்த படிச்சதுல இருந்து அவங்க சொன்னது கரெக்டா தான் தெரியுது. கடவுளை நம்புகிறவன் முட்டாள்தான். இது நம்பிக்கைக்குரிய விஷயம் இல்ல, இது அறிவுபூர்வமான விஷயம். அதை பத்தி தான் இப்போ அதுல வேதம் என்ன சொல்ற வருது, நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்ல வருது, கடவுள் தத்துவத்தை, கடவுள் இருக்கிறத எப்படி சொல்றத, அதை பத்தி தான் நம்ம கேட்கணும். அது எங்கிருந்து இருக்கிறது? வேத சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். நம்ம உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ காலையில இருந்து என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது வேதத்தை ஒட்டிதான் இருக்கிறது. வேதத்துக்கு புறம்பா நீங்க எதுவும் செய்ய முடியாது. அதனால அப்பேற்பட்ட வேதம் ஒவ்வொரு மனித குலத்துக்கும் அது சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். வேதம் நம்முடைய வேதத்தை ஃபாரின் ஆக்கிட்டான். இந்த 4 வேதங்கள் மத்திய ஆசியாவிலிருந்து சைபர் போலன் கணவாய் வழியாக ஆரியர்கள் என்ற இனம் பாரத நாட்டுக்குள்ள நுழைந்து திணித்து விட்டார்கள். இது எழுதுனா 5 மார்க். இப்ப நான் சொன்னதை எழுதினா 5 மார்க். நான் எழுத மாட்டேன்னு அப்போ ஸ்கூல்லயே புரட்சி, அப்பட்டமான போய் அந்த கேள்விக்கு ஆன்சர். எங்க டீச்சர் கூப்பிட்டு, நீ என்ன கிளாஸ் எப்படி பாஸ் பண்ற மாதிரி ஐடியா இல்லை, நான் உண்மையதான் சொல்றேன், நீ உண்மையை சொல்லி புக்குல இருக்கிறதா எழுதணும் அப்படின்னா. அதனால இது சைபர் போலன் கணவாய் வழியாக யாரும் வெளிநாட்டில் திணித்த விஷயம் இல்லை. நம்முடைய சொந்த சொத்து. வேதம், கங்கா, பசுமாடு, பிராமணா, சன்னியாசி, இந்த 5 விஷயத்த இந்த 50 வருஷத்துல திட்டமிட்ட ரீதியில ஒழிச்சுட்டாங்க. இல்லாம படுது. பசுமாடு இல்லாம படுது. அதனால இப்படி நமக்கு புறமாக நம்ம வேதத்தையே நமக்கு விரோதமா சொல்லக்கூடியது, அதை நம்பக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டார்கள். இந்த வேதம் யாரோ குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், அது யாரோ சொல்ல வேண்டிய விஷயம், எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தமிழ்நாட்டுல அதிகமா பண்ணிட்டான். நாடு முழுக்க பண்ணிட்டான், அதுல தமிழ்நாட்டுல அதிகமா பண்ணிட்டான். 4 திருடர்கள் முடிவு பண்ணாங்க. அப்பெல்லாம் இந்த கிராமத்துல ஆடு சந்தை இருக்கும், சந்தை கூடுவாங்க. அந்த சந்தையில ஆட்டு சந்தை, மாடு, கோழி, தானியங்கள் 10-20 கிராமத்துல இருந்து வாங்கிட்டு போவாங்க. அப்படி ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் தமிழ் வருஷ பிறப்புக்கு விக்ருதி ஆண்டுக்கு தமிழ் உடையில வரணும்னு சொன்னேன். ஜோதி கட்டிட்டு மேல துண்டு போட்டுட்டு வரணும் அப்படின்னு. சரி, குறைஞ்சபட்சம் சட்டை போட்டு ஒரு டவல் இப்படி போட்டுவாங்க அப்படின்னு 2 பேர் வந்தாங்க. நம்ம நாட்டுல இயல்பா தலையில கட்டிட்டு துண்டை கட்டிட்டு வருவாங்க. கிராமத்தை வில்லேஜ் பீப்புள் இந்த ஆட்டை குட்டியை இப்படி குடிச்சிட்டு 2 கல்ல குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தான். திருட வந்தான். என்னடா அப்புறமா போச்சு, நாய்க்குட்டி எவனாவது பேர்ல போட்டு வருவானா சொல்லிட்டு போயிட்டான். திருட்டு பயலா இருக்காங்க. ஆட்டுக்கும் நாய்க்குட்டிக்கும் ஒரு பார்க்கறதுக்கே தெரியாது, திருட்டு பயன் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். இவன் போன் தான் இருக்கான். ஏன்னா வாய்க்கு ஆட்டுக்குட்டி. இன்னும் கொஞ்சம் தூரம் போன நாய்க்குட்டி போய் தோல்ல வச்சு பண்ண இடிய சந்தேகம் வந்துருக்கு. அந்த ஆட்டை இறக்கினான். ஆடுதான் பசங்களா. 3வது திருடம் கொஞ்சம் தூரம் சொன்னேன்.
ஏயா எங்கிருந்து வரீங்க? எப்போ இப்படி ஆயிடுச்சு? நான் இப்படி போய் வச்சுக்கிட்டு பாப்பா அது ஆட்டுக்குட்டி தான். டவுட் வந்துட்டு இவனுக்கு. கீழே இறக்கி வச்சு காதெல்லாம் பிடிச்சி இழுக்கிறான். நாலாவது ஏன் நாய்க்குட்டி அவனும் தூக்கி போட்டு ஓடி போயிட்டான். திட்டமிட்ட ரீதியில திரும்ப திரும்ப சொன்னா பொய்ய மெய்யாக்குறது இதுதான் விஷயம். நம்ம நாட்டுடைய சத்து விஷயத்தைய, பண்பான விஷயத்தைய, முக்கியமான விஷயத்தைய நமக்கு விரோதமா செஞ்சுட்டான். ஒரு பிரிட்டிஷ்காரன் இருந்த ரூலிங் பண்ணதுல அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷத்துல இருந்ததெல்லாம் இந்த 50 வருஷத்துல நானே கல்ல கட்டி குதிச்சுட்டோம் சமுத்திரத்துல. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது இதெல்லாம் தெரியும் வேதத்துக்கு. அதனால அசன்னேவதி அசத் பிரம்மேதி வேத அஸ்தி பிரம்மேதி சேத வேத சந்தமேனம் ததோ விதீரிதிஹி. உபநிஷத்து என்ன சொல்றது? பிரம்மம் அசத் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ இல்லைன்னு அர்த்தம். இறைவன் இல்லைன்னு சொன்னா நீ இல்லைன்னு அர்த்தம். யார் ஒருத்தர் பிரம்மன் இருக்குன்னு சொல்றானோ, அஸ்தி சொல்றானோ, அவன் இருக்கிறான்னு அர்த்தம். எவனாவது தண்ணியே இல்லைன்னு சொல்லுவானோ அப்படி ஸ்ருதி வாக்கியம் கேட்கறது. அதனால கடவுள் இல்லை என்று சொல்றவன் அவனே தண்ணியே நான் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றான். இல்லைன்னா இந்த நாட்டுல ராமன் நான் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவானா? ராமனை போய் நான் எக்ஸிஸ்டன்ஸ் சொன்னா என்ன அர்த்தம்? தர்மம் நான் எக்ஸிஸ்டன்ஸ். கரெக்டா தான் சொல்லிருக்காரு. தர்மம் நான் எக்ஸிஸ்டன்ஸ் தான், கரெக்ட் தான். தமிழ்நாட்டுல இப்ப இல்லை, அது போட்டோம். அதனால இங்க என்ன சொல்றது? இது ரிக்வேதத்தினுடைய மந்திரத்துல கடைசி ரிக்வேத மந்திரம் முடிகிறது இப்படி. அதனால இதுல பகவான் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படி பார்த்து அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட்ல நம்ம முடிக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, யத பிரவிற்த்தி பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யத்ய சித்திம் வித்தி மாணவர். யாரிடமிருந்து எவரிடமிருந்து அனைத்து உலகங்களும் தோன்றினதோ, இதம்னு இந்த ஜகத் அனைத்தும், எவரால் இவை அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, உலகமாக உள்ளதோ, இதை யாரு தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மோட்ச பதவி கிடைக்கும், ஆனந்த பதவி கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நியதி இருக்கிறது. அந்த நியதிக்கு பேரு இறைவன். அந்த இறைவனிடமிருந்து தான் இதெல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது. அதனால அப்படி யாரு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்தார்கள் அப்படி கிருஷ்ணர் சொல்றாரு. அதனால இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு ஒவ்வொருத்தரும் இந்த கடவுள் உண்டு இல்லைன்றத பத்தி நாம திட்டவட்ட ரீதியமா இன்னைக்கு சிந்திச்சுட்டு போறோம். நிஜமாவே காலாகாலமா துண்டுன்றதுமே அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இருந்தாருன்னா யாராவது பார்த்திருக்கிறீங்களா? இங்க இருக்கவங்க யாராவது கடவுளை நேரடியா டயலாக் பேஸ் டு பேஸ், காயத்ரி வீணா காயத்ரி அந்த ரேடியோ கூட போயிட்டு அப்படி பேஸ் டு பேஸ் யாராவது சுவாமிய நேரடியா பேசிருக்கேன்னா அந்த சுவாமி எங்க இருக்கிறார்? வைகுந்தத்தில் இருக்கிறாரா? கைலாசத்தில் இருக்கிறாரா? சொர்க்கத்தில் இருக்கிறாரா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம நேரடியான தினசரி வாழ்க்கையில் ஈடுபட்டு சுவாமிய இங்க இருக்கவங்களாம் ஆஸ்திகளுக்கா வந்திருப்போம், இதுதான் வந்திருக்கணும். அதனால ஆஸ்திக பெருமக்களுக்கே கொஸ்டின், இந்த கொஸ்டின், கடவுள் இருக்கிறாரா? நிஜமாகவே இருக்கிறாரா? அவரை நம்ம பார்த்து பேசிருக்குமா? அவர் எங்கிருந்து தரிசனம் கொடுக்கிறார்? இப்ப எந்த இடத்துல இருக்கிறார்? கேள்வி புரியுதுல? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இப்ப தலையாய விஷயமாயிடுச்சு.
வேதத்துல மொத்தமா வேதம் என்ன சொல்றது சொல்லுங்க சுவாமி அப்படி சொன்னா 3 விஷயம் தான் சொல்றது. அது என்ன? ஜீவ ஈஸ்வர ஜகத். 3 விஷயம் தான். ஜீவ ஈஸ்வர ஜகத். ஜீவன நாமம், 2வது ஈஸ்வரன் பகவான், 3வது இந்த உலகம். 3 தவிர வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நீங்க இருந்தா தனியா அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க. 3 விஷயம் வந்துருக்கு. இந்த 3 விஷயத்துல எந்த கேட்ல போனாலும் ஒன்னாயிடும். ஜீவ விசாரம் பண்ணாலும் அது ஒன்னாயிடும், ஜகத் விசாரம் பண்ணாலும் ஒன்னாயிடும், ஈஸ்வர விசாரம் பண்ணாலும் ஒன்னாயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவ இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர இஸ் ஈக்குவல் டு ஜகத். 3 ஒண்ணுதான். எப்படி? அப்ப நீங்க படிப்படியா கவனிச்சுட்டே வந்தாதான் முடியும். முதல்ல கடவுள் இருக்கிறாரா இல்லையா, எந்த இடத்துல இருக்கிறாரு கேட்டேன். 3வது விஷயம் என்ன சொன்ன? ஜீவ ஈஸ்வர ஜகத்துன்னு சொன்னேன். அது 3 ஒண்ணுதான் சொல்றேன். ஒரே கான்ட்ரடிக்டா இருக்கிறது. முதல்ல இருக்கிறாரா இல்லையான்னு டவுட் ஒண்ணு வந்திருக்கு. இப்ப 3 ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியல? கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கிறது. கன்ஃபியூஸ் பண்றதா இருந்தா, சந்தேகமா இருக்கிறதா இருந்தா விசாரிக்கணும். கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரித்து பார்ப்பதே மெய். அப்ப இது என்கொயரி பண்ண வேண்டும். விசாரித்து பார்த்தா தான் இது சரிப்பட்டு வருதுமான்னு பார்க்கணும். சரி, அப்போ இந்த நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒருத்தர் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் எல்லாம் நிறைய கார்ல வந்தாங்க. வரிசையா ஒரு 7 கார் வந்துருக்கு. இந்த கார் எல்லாம் இயற்கையா இருக்கிறதா? எங்கேயாவது தோன்றியதா காரு? இல்ல, படைக்கப்பட்டது, உற்பத்தி பண்ணது, சிருஷ்டி பண்ணப்பட்டது. டெக்னிக்கலா சொல்றதா? ஏன் சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றோம்? 2 விஷயம். ஒரு விஷயம் பலவிதமான பார்ட்ஸோட சேர்க்கை, அசம்பல். செகண்ட், அது ஒரு அறிவுபூர்வமான பங்கன் இருக்கிறது. முன்னாடி போனா முன்னாடி போறது, பின்னாடி போனா பின்னாடி போறது. அது சௌரியத்துக்கு போக ஒரு சிருஷ்டி சொன்னா 2 விஷயம் இருக்கணும். அசம்பல் இருக்கணும், சேர்க்கை இருக்கணும். 2வது விஷயம், அது ஒரு அறிவுபூர்வமானதா இருக்கணும். சரி, இப்ப கார்ன்றது இயற்கையா தோணல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது எங்கேயோ அப்படி குதிச்சு வரல, ஜீபூம்பால வரல. கையில கட்டிருக்க கடிகாரம் அதே போலதான். நான் பேசிட்டு இருக்க மைக்கு அசம்பிள்டு. இது தனியா இருக்கிறது, இது தனியா இருக்கிறது, இது தனியா இருக்கிறது, ஒயர் தனியா இருக்கிறது. ஒயருக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கம்பி தனியா இருக்கிறது. இந்த மைக்கு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள தனியா இருக்கிறது. அப்போ ஒரு சிருஷ்டி சொன்னாலே பலவிதமான சேர்க்கைகளால ஆனது. எதெல்லாம் சேர்க்கைகளோ அதுக்கு பேர் சிருஷ்டி. அது முறைய இயங்கணும், அதுக்கு பேரு சிருஷ்டி. இயங்காம இருந்ததுன்னா அதுக்கு பேரு சிருஷ்டி கிடையாது. இது நல்லா நமக்கு புரிஞ்சுட்டு அப்ப சிருஷ்டின்றது தெரியும். இப்போ இந்த சரீரம் எடுத்துக்கணும். இந்த சரீரம் இதுவும் செயற்கையானது, ஐம்பூதங்களால் ஆனது. இது அப்படி உங்களுக்கு புரியலன்னா சதை, எலும்பு, ரத்தம், நரம்பு, ஹார்ட், கிட்னி, பலவிதமான அசம்பிள் டிவர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால இது சிருஷ்டி செய்யப்பட்டது. இந்த உடம்பு எப்படிப்பட்டதோ அதே போலதான் இந்த யூனிவர்ஸ், ஜகத் எப்படிப்பட்டது? அதுவும் பலவிதமான சேர்க்கைகள் ஆக்கப்பட்டது. நம்முடைய சாஸ்திரத்தை அத ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. இந்த உலக ஜகத் என்றது, யூனிவர்ஸ் என்றது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். ஆனா சிருஷ்டி இப்படி இல்லை. ஆகாச, வாயு, அதுக்கப்புறம் அக்னி, ஜல தத்துவம், அப்புறம் பிருத்திவி தத்துவம். இந்த 5 தத்துவம் சேர்ந்துதான் ஜகத், யூனிவர்ஸ். அதனால இது சிருஷ்டி. இதுவரைக்கும் புரிஞ்சுது. அப்ப சிருஷ்டின்றது என்னுடைய இண்டிவிஜுவல் பாடி
நான் பார்த்து அனுபவிச்சிருக்க இந்த முழு ஜகத். சரி, இப்ப அடுத்த விஷயம், இந்த கார் எப்படி அசம்பிளோ, இந்த கெடிகாரம் எப்படி அசம்பிளோ, இதெல்லாம் எப்படி சேர்க்கைகள் ஆக்கப்பட்டதோ, ஆனா அதுல அறிவுபூர்வமா இயங்குகிறதோ, இதெல்லாம் ஒருத்தர் காரிய கர்த்தார்கள். இத ஏற்படுத்தின அறிவு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கிறது. இந்த பானை இருக்குன்னா, இந்த பானை உற்பத்தி ஆகிறது, அசம்பிள் ஆகிறது, படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படைக்கப்பட்டதுன்னா இது யாரோ ஒரு ஆள் செஞ்சிருக்காங்க கண்டிப்பா, இல்லையா? அப்போ அந்த செய்யற ஆளுக்கு இந்த பானை பத்தின அறிவு இருக்கணும், இதை செய்யறதுக்கு பத்தின அறிவு இருக்கணும். ஏன் நம்ம இந்த டெக்னாலஜி எல்லாம் சொல்லுவோம், இந்த டெக்னாலஜி இருக்கணும். பானை நீ போய் பண்ண முடியாது. இதுக்கு போய் அந்த பானை பண்ற இடத்துல போய் இப்படி பண்ணுங்க, பானை தவிர மீதி எல்லாம் வரும். நான் போயிருக்கேன், நான் ஒரு பக்கம் முடிச்சா அது ஒரு பக்கம் போகும். எல்லாத்துக்கும் பயிற்சி வேணும், அறிவு வேணும். அப்போ இந்த பானை செய்யும் போது செய்யறதுக்கு முன்னாடி அறிவு வேணும். அப்போ செய்யறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலும், ஒரு ஆள் இல்லாம எந்த விஷயம் உண்டாகும். சிம்பிள், நான் சொல்றது ரொம்ப எளிமையா. அப்ப இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டது சொன்னாலே படைச்சவன் ஒரு ஆள் இருந்தாலும். இது வரைக்கும் எந்த மதத்திலையும் தகராறு கிடையாது. இந்த ஜகத்து யூனிவர்ஸ் இருக்க இறைவனால் படைக்கப்பட்டது. இதெல்லாம் ஆஸ்திக பெருமக்கள் ஒத்துக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் இயற்கையில இருக்கிறது சொல்றாங்க. இயற்கையில வராது. ஏன் வராது? எது ஒன்று கூட்டு சேர்க்கை இருக்கிறதோ அது இயற்கையாக, எது ஒன்று அறிவுபூர்வமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அது இயற்கையில வராது. அதனால இது இயற்கை கிடையாது, சிருஷ்டி தான் அப்படி சொன்னாங்க. அப்போ சிருஷ்டி சொன்னா இந்த உலகம் முழுக்க இந்த உடம்புல எனக்கு பலவிதமான பகுதி அறிவுபூர்வமா கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இத கொடுத்தான, இது கொடுத்ததுக்கு பேரு, அவனுக்கு பேரு ஈஸ்வரன் பேரு, இறைவன், பிரம்மம், கடவுள், இப்படி பல பேர் இருக்கு. நாம இந்த உயர்ந்த நீதிய ஒழுங்கா இயங்கக்கூடிய அதை கொடுத்தது, அதுக்கு பேரு இறைவன். உதாரணத்துக்கு என்னுடைய ஹிருதயம், எல்லாருடைய ஹிருதயமும் லப் டப் லப் டப் லப் டப் லப் டப்னு அடிக்கிறது. அது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தடவை அடிக்கிறது? என்ன, 70 தடவை. இந்த ஹார்ட் துடிக்கிறது ஒரு நிமிஷத்துக்கு 70 தடவை துடிக்கிறது. ஒரு ஆணுக்கு 70 வயசுன்னு வச்சுக்கோங்க. 70 வயசுன்னா ஒரு நிமிஷத்துக்கு 70னா 70 இன்ட்டு 365 நாள் இன்ட்டு 24 மணி இன்ட்டு 60 நிமிடம் இன்ட்டு 70 வயசு. இத பெருக்கி பாருங்க, அதே தலை சுத்தம். அத்தனை தடவை ஒரு நிமிஷம் கூட இந்த ஹார்ட் நிக்கல, அது லப் டப் அடிச்சுட்டே இருக்கு. நீங்க உங்க முயற்சி பண்ணுங்க, இந்த கைய ஒரு 70 தடவை இப்படி பண்ணி பாருங்க. 10-20 தடவை கைக்கு ஒரு டீ குடிச்சுட்டு வர போல போட்டு. இதுக்குள்ள இந்த ஹிருதயத்துல அந்த லப்டப் அடிச்சுக்கிறதுக்கு இவ்வளவு இருக்குன்னா ஏதோ ஒரு சக்தி அத இயங்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா எந்த சக்தி இல்லாம தானா ஆளாது. பியூட்டிஃபுல். அதுக்கு அடுத்தது இது ஒரு பாட்டு ஆச்சரியமா இருக்கிறது. நமக்கு எல்லாம் நேச்சுரலா இருக்கிறது, எல்லாம் இயற்கையா இருக்கிறது, சிந்திக்கிறது இல்ல, யோசிக்கிறது இல்ல. இந்த ஹார்ட் இருக்க ஹிருதயம் இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புறது, சதா காலமும் பம்ப் பண்ணி எல்லா பக்கமும் அனுப்புறது. ரத்தம் இல்லைன்னா உடம்பு இயங்காது. அப்ப இவ்வளவு பிளட் வரணும்னா இந்த உடம்புல எத்தனை சோர்ஸ் அங்க உள்ள இருக்குதோ, யார் கொடுக்கிறா? இதெல்லாம் எங்கிருந்து வருது இவ்வளவு ரத்தம்? தெரியாது. ஆச்சரியம்.
வாயுக்குள்ள சாப்பாடு போடுறோம் நம்ம, இது உள்ள போடுறோம். ஆனா அதுக்குள்ள போய் என்னெல்லாம் நடக்கிறது, ஆச்சரியம் அது. ஆக ஒவ்வொன்றும் நியதி இருக்கிறது. அந்த நியதிக்கு பேர் இறைவன் சொல்லும். தானா ஒண்ணு நடக்காது, கண்டிப்பா நடக்காது. அதனால இந்த சிருஷ்டி இருக்காது. சரி, இந்த பிக் பேங் தியரி சயின்ஸ்ல என்ன சொல்றான்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இருக்க, அது என்ன சொல்றாங்க சயின்ஸ், 15 பில்லியன். 15 பில்லியன், பில்லியன்னா ஒரு 100 கோடி. அந்த 15 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி 100 கோடி ஒரு பில்லியன்னா 15 பில்லியன் 1500 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகமானது தோன்றினது. எப்படி தோன்றியது அப்படின்னா, 1 பில்லியன் டிகிரி சென்டிகிரேட் உஷ்ணத்துல, அந்த ஹீட்ல ஒன்னோட ஒண்ணு கலந்து இந்த சிருஷ்டியானது சேதனமாகவும் அச்சேதனமாகவும் ஜட வஸ்துவாகவும் உயிர் உள்ள வஸ்துவாகவும் இதெல்லாம் வந்திருக்கிறது அப்படி சொல்றாங்க. இது சயின்ஸ், பிக் பேங் தியரி. ஓகே, இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னொன்னும் அதாவது இயக்கத்துல ஒழுங்கா இயங்குறதுன்னா அதுக்கு கூட நியதி இருக்கிறது. அந்த நியதி ஈஸ்வரன். சரி, அப்புறம் இந்த சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், மில்கி வே, இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒரே வட்டத்துல சுத்திட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம வண்டியில போகும்போது முன்ன பின்ன வண்டி ஓட்டுவோம். நம்மள மாதிரி மேல இருக்கிற சிருஷ்டியானது, சப்போஸ் அந்த சனி கிரகம் இருக்கு, சனி கிரகம் ஸ்லோவா போகும். இன்னும் கொஞ்சம் அன்னைக்கு மூடு அவுட்டுன்னு வச்சுக்கோ, மெதுவா போச்சுன்னா என்ன ஆகும், பிரளயமாயிடும். அப்ப அதது இடத்துல எல்லாம் ஒழுங்கா பயனின்று இருக்கிறது. அதனால அனைத்தும் சர்வம். சர்வம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சர்வம்னா அனைத்தும்னு பேரு. என்ன தெரியாதா? சொல்லிட்டே சர்வம். சர்வம்னா என்னன்னா தெரிஞ்சது, தெரியாதது, இனிமே தெரிஞ்சுக்க போறது அனைத்தும். இப்ப பிரணவ் ஒரு சயின்டிஸ்ட், நம்ம ஊர் பையன், ரொம்ப சின்ன பையன். இப்படி கை வச்சு அப்படி பண்ணா போட்டோ வந்துடும். கஷ்டப்பட்டு போட்டோ கேமரா வச்சிருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட் அடுத்த 5-10 வருஷத்துல வந்துடும். அது இப்படி இப்படி பண்ணீங்கன்னா போட்டோ வந்துடும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்படி நீங்க மாயாஜாலம் உண்மை. அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லையா, அதெல்லாம் இப்படி கட்டிடா வயர் பெரிய மாயா. அது வந்துச்சுன்னா இன்னும் கஷ்டம். எனிஹவ், இனி இது போல புதுசா வர்றதும் கூட அது பகவானுடைய சிருஷ்டி தான். அப்ப அறிந்தது, அறியாதது, இனிமேல் அறிந்து கொள்வது கூட அது ஈஸ்வர சிருஷ்டி. இது ஒரு விஷயம். அதனால இது எது ஒன்று இது இருக்கிறத கடகர்த்தா கடக்ஞா, படகர்த்தா படக்ஞா. யாரு ஒருத்தர் பானை செய்யறதுக்கு அறிவு இருக்கிறதோ தெரிஞ்சவங்க இந்த பானையை பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அது போல ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் இந்த எல்லா யூனிவர்ஸையும் ஜகத்தையும் பஞ்சபூதத்தையும் படைச்சிருக்கிறான்னா அந்த பகவான் அவனுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவா இருக்கும். அதனால சர்வசிய அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் சர்வசக்திமான், சர்வஜா. அவன் சர்வஜா. நாம எப்படிப்பட்டவங்க? அல்பஜா. நீ அல்பஜா, கொஞ்சம் தான் தெரியும். ஒன்ன தெரிஞ்சா இன்னொன்னு தெரியாது. ஹிஸ்டரி தெரிஞ்சா ஜியோகிராபி தெரியாது. ஓகே, இது ஒரு ஃபிளவர் இருக்கு, இது என்ன கலர் அப்படின்னா தெரியும். என்ன கலர்? மஞ்சள். என்ன மஞ்சள்? 2 மஞ்சள் இருக்கு. இந்த மஞ்சள் பேர் என்ன மஞ்சள்? அதுக்கே முதல் கேள்விக்கே கொஸ்டின். இப்படி 2 கொஸ்டின் கேட்டா போறோம் நம்ம அறிவு. ஒரு உனக்கு தெரிஞ்ச விஷயத்தைய 2-3 கொஸ்டின் கேட்டா கேட்டு சொல்றேன். அல்பஜ்ஞன்.
நீ அல்பஜ்ஞன், நீயே உனக்கு வீட்டுல ஒரு பேரு, வெளியில வந்தா மாமான்னு பேரு, அத்தின் பேருன்னு பேரு, ஆபீஸ் போனா எம்டி, உனக்கு அல்பஜ்ஞன்லயே இவ்வளவு பேருன்னா பகவானுக்கு எவ்வளவு பேர் இருப்போம்? பகவானுக்கு எவ்வளவு பேருன்னா இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் பகவான், நாம ரூபம் அத்தனையும் பகவான். இதுதான் ஈஸ்வரன். அதனால இந்த எனிதிங் பிரணவம் இப்ப புதுசா லேட்டஸ்ட் அவன் தான். ஓகே, பிரணவம் கண்டுபிடிச்சிருக்கிறது. அது அஜ்ஞான நிவர்த்தி, அவன் டிஸ்கவரி தான். டிஸ்கவரி சொன்னாலே என்ன அர்த்தம்னா அஜ்ஞான நிவர்த்தின்னு அர்த்தம். அஜ்ஞான நிவர்த்தினா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நமக்கு தெரியாம. எந்த விஷயமும் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே உள்ளதுன்னு அர்த்தம். அதனால கிரியேஷன் கிடையாது, இது மேனிபெஸ்டேஷன். அதனால இங்க இருக்கிறது அத்தனையும் ஏற்கனவே இருக்கிறது. ஓகே, அதனால உபனிஷத் என்ன சொல்றதுன்னா இங்க இருக்கிறது ஏற்கனவே இருக்கப்பா. சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத். இந்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த யூனிவர்ஸ் ஜீவும் அவள அப்படியே வந்துருது, அப்படி வராது. பூஜ்ஜியத்திலிருந்து எதுவும் வராது. ஏற்கனவே நமக்கு இட்லி மாவு இருந்தா தான் இட்லி வரும். சப்போஸ் பூஜ்ஜியத்திலிருந்து வரும்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி டிஃபன் காட்டுன்னு வச்சுக்கோங்க, இட்லி வந்துடும், தோசை வந்துடும், வளர்ச்சியே இருக்காங்க. ஏற்கனவே ஒரு வஸ்து இருந்தா தான் அதை மாடிஃபை பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். ஏற்கனவே இங்க ராம் சமாஜ்லாம் இங்க இது பண்ண, அதனால இங்க எல்லாமே ஏற்கனவே இருக்கிறது. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்க, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும்போது 2-3 பெட்டி, அப்புறம் 4-5 பாத்திரம் அதெல்லாம் எடுத்துட்டு அங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட், இது எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும். ஏன் இத்தனை பேக் எடுத்துட்டு வந்திருக்காரு? மினிமம் இதுதான், குறைச்சு பார்த்தா 3 பேக் வந்து ஒரு கேம்ப் கூட்டிட்டு போறோம். அதாவது என்ன கேம்ப்ல வரப்போறது அங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்கணும். இதெல்லாம் நீங்க பாக்கணும். என்ன பண்ணுவான்னா பேக் இருக்கு பாருங்க, கடைசி நிமிஷத்துல இது கடைசியில கேதார்நாத் கூட கடைசி நேரத்தில் கிளம்புறது ஆள் தான் இருக்கு. எல்லாத்தையும் போட்டு இப்படி போட்டு இந்த ஒரு அமுத்துவோம். அமுத்தோட இந்த பேத்துக்கு அங்கிருந்து வாகினி பிரமுக் கட் பிரமுக்லாம் வந்துட்டு அந்த பக்கம் பேசிச்சு. இப்ப என்ன செய்ய முடியும்? புது பேக் வாங்க முடியாது, டயரை போட்டு கட்டி. நம்ம ஊர்ல பிரயாணம் பண்றது அதிசயம், ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு தடவை பார்த்தேன், ஒரு அம்மா குழந்தை தர இழுத்துட்டு வர சென்ட்ரல் ஸ்டேஷன்ல, இன்னொரு அம்மா பின்னாடி ஓடி வர. ஓடி வந்தோடனே இந்த அம்மா இழுத்துட்டு போனால அவளை பொலான ஒரு அற விட்டா. எங்க எடுக்கிற என் குழந்தை ஏண்டி எடுத்துட்டு போற? அற வாங்கினது மாத்திரம் இல்ல, அவ குழந்தைய கூட்டிட்டு வந்தது மாத்திரம் இல்ல, இவ குழந்தை இப்ப எங்க புரியுதுல? அதனால இந்த அவசரத்தில் என்ன பண்ற எது பண்றதுல இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் நடக்காது. அங்க என்ன பண்ணுவான்னா மெஜஸ்டிக்கா போகணும், சும்மா ஒரு பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போகணும், சும்மா இது பண்ணும். அந்த ஹோட்டல்ல எல்லாம் இருக்கும், ஏற்கனவே எல்லாம் இருக்கும். அதுல உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா ஹாட் வாட்டர் வரும், பன்னீர்னா பன்னீர் கிடைக்கும். எதாவது ஒரு அமுச்சுன்னா எவனும் நாங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்கினோம். இப்ப இல்ல, இந்த இடத்துல இல்ல, எல்லாம் என்ன இருக்கணும் ஒரே ஆச்சரியம் இல்ல. ஒண்ணு அமுத்துட்டாங்க, அமுத்துனா லாண்ட்ரிக்கார வந்துட்டான். சார் ஏதாவது அயன் பண்ணுமா? நான் எப்படா பொண்ணு கூட்டேன், பில் அடிச்சிங்களா? அதான் நீ லாண்ட்ரிக்காரங்க ஒரு பில்லடா. ஆமா, இதுல வச்சா இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கு ஒரு பில்லு. அதனால நீங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும்போது கேர்ஃபுல்லா போகணும், எதையா போட்டு அமைச்சிட கூடாது. முதல்ல அவனை மேனேஜர் எவனா இருப்பான் ரிசப்ஷன்ல, எல்லாத்தையும் கேட்கணும், ஆபரேட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா எதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு போயிடும். சரி, இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல
அங்க வந்து நீங்க லக்ஸூரியஸா இருக்கும். என்ன புரிஞ்சுக்கணும்? லக்ஸூரியஸா இருக்கும். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இந்த பெட்ஷீட் ரொம்ப நல்லா இருக்கு, ஆத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம்னா எடுத்துட்டு வரக்கூடாது. என்ன புரிஞ்சுக்கணும்? எதெல்லாம் உபயோகப்படுத்தீங்கன்னா அங்கேயே போட்டுட்டு வந்துடும் கர்மம். எந்த பிரீஃப் கேஸ் போனீங்களா அந்த பிரீஃப் கேஸ் கூட திரும்பி வரணும். இது ஹோட்டல். இது போல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது சர்வ நட்சத்திர ஹோட்டல். ஆல்ரெடி நமக்கு அம்மா அப்பா இருக்கா, வீடு இருக்கிறது, ரோடு இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ ஒண்ணும் புதுசா செய்ய முடியாது. ஒண்ணு ஞாபகம், எதையுமே புதுசா செய்ய முடியாது, எதையும் அழிக்க முடியாது, எதையும் உருவாக்க முடியாது, எதையும் நீங்க அழிக்க முடியாது. இல்லையே இப்ப வந்து வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டரை வந்து இங்க இப்படி கொட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜலம் வந்து போயிடுமே, அழிக்கணும் இல்ல. அந்த ஜலம்ன்ற பேர்ல பூமிக்கரையில இருக்கும், அல்லது காவேரியில இருக்கும், அல்லது கங்கையில இருக்கும், இல்ல மேகத்தில் இருக்கும், இல்ல குளத்துல இருக்கும். வேற எங்கேயும் வேண்டாம், உங்ககிட்டே இருக்கிறது தண்ணீர்ல இருக்கும். இது எந்த ரூபத்துல இருந்தாலும் அதுக்கு பேர் ஜலம்னு பேர். இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜலத்தினுடைய அமௌண்ட், அந்த அமௌண்ட் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல மாறிண்டே இருக்கும். இதை குறைக்க முடியாது, அதிகப்படுத்த முடியாது. என்ன பண்ணுங்க? ஆக இந்த சிருஷ்டி இங்க என்ன இருக்கிறதோ அதை அதிகமாக்க முடியாது, அதை குறைக்க முடியாது. மெழுகுவர்த்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதையே நீங்க மிச்சம் சொச்சம் இல்லாம அழிக்க முடியாது. அது உருகும், உருகி வேற ஒரு ஃபார்ம்ல மாறும். ஸ்தூலத்திலேயே இப்படின்னா சூட்சமம் எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. சூட்சமம் ஸ்தூலத்தையே அழிக்க முடியாது, சூட்சமத்தை அழிக்க முடியாது, கைத்தன்யத்தை யாரப்பா அழிக்க முடியும்? அதனால இந்த சிருஷ்டி பேரு, எந்த ஒரு சிருஷ்டி நியமத்தோட நியதியோட ஒரு முறையில நடந்துட்டு இருக்கிறதோ அதுக்கு பேரு ஈஸ்வரன், அதுக்கு பேரு கடவுள். நினைப்படுது இந்த கடவுள். சரி, நான் இப்ப நீங்க இவ்வளவு தூரத்துக்கு சொல்றதுனால இந்த சிருஷ்டி எல்லாம் இறைவனால உண்டாக்கப்பட்டது, நோ டவுட், பகவானால படைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, ஒரு 5 வயசு பையன், அப்பா அது என்னது? நட்சத்திரம்டா. இது என்னது? அது சந்திரன்டா. இது என்ன? வாய் சொல்வாய். குழந்தை கேள்வி கேட்டுட்டே அப்பா அம்மா இருக்கால, நானே என்ன அறிய முன்னே என்று இருந்தாய் மகனே, இதுவே எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் குழந்தை. அந்த இப்ப வர குழந்தை கம்ப்யூட்டர் குழந்தை 100 கேள்வி கேட்கும். எங்க அப்பா அந்த காலத்துல ரேடியோ போடாத சொன்னான், புதுசா வந்துட்டு போது. இப்ப என் பையன் கம்ப்யூட்டர் போடாத, எனக்கு ஒன்றும் தெரியாது, 2 கட்டா தலைமுறை. அன்னைக்கு ரேடியோ தொடக்கூடாது, இன்னைக்கு கம்ப்யூட்டர் தொடக்கூடாது, 2 கட்டா தலைமுறை. இந்த 50-60 வயசு இருக்கல, அதெல்லாம் 2 கட்டா தலைமுறை. இப்ப இருக்கிற 50-60 வயசு, அந்த காலத்துல ரேடியோ தொட முடியாது, இந்த காலத்துல கம்ப்யூட்டர் தொட முடியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது, எதாவது போட்டுருப்பாங்க, நீ சும்மா. அதனால இந்த சிருஷ்டி, இந்த குழந்தை வந்து கேட்கறது, அப்பா இந்த சந்திரனை படைச்சது யாரு? கடவுள் தான். சூரியன கடவுள் தான், உலகத்தை கடவுள் தான். கடவுள் எங்க இருந்து படைச்சாரு? எங்க உட்கார்ந்து படைச்சாரு? ஒர்க் ஷாப் போகணும் இல்லையா, அது எங்க இருந்து படைச்சாரு? சொர்க்கத்தில் இருந்து. அப்ப சொர்க்கத்தை படைச்சது யாரு? அதிகமா பேசுற, ரொம்ப அதிகமா பேசுற நீ. ஹோம்ஒர்க் பாரு. பேரண்ட்டுக்கு பிடிச்ச விஷயம் ஹோம்ஒர்க். பசங்களை வாயை போட்டோம்னா ஹோம்ஒர்க் பாரு. இந்த குரு பரம்பரையில இருக்கால, அவெல்லாம் வந்து சிஷியன் வந்து நிறைய கேள்வி கேட்டான். முதல்ல காதலி சந்தோஷத்தை பாரு, இல்ல எஸ்கேப் பண்ணு. போயிட்டு திருப்பி வந்தான். இப்படி இருக்குமா? எப்படிடா? அவர் நரகத்துல இருந்து சொர்க்கத்தை படிச்சார். இருந்திருக்கலாம், இவருக்கு ஒன்றும் தெரியல. இருந்திருக்கலாம்.
அப்படியே அவர் நரகத்துக்கு போனவரு. அப்ப நரகத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். முதல்ல குழந்தை கேட்டா எனக்கு தெரியலடா, தெரிஞ்சது தெரிஞ்சு சொல்லணும், தெரியாது தெரியாது சொல்லணும். தெரியாது சொன்ன குழந்தைகிட்ட சொல்ல கூட கௌரவம். நிறைய பேருக்கு தெரியல பகவான் எங்கிருந்து படைச்சார். நான் கேள்வி புரியுதில்லை. இப்போ பகவான் எங்கேயாவது இருந்து படைச்சாருன்னா அந்த படைப்பு எங்கிருந்து படைக்கப்பட்டது, யாரால படைக்கப்பட்டது? பகவானுக்கு வேறாக ஏதாவது இருக்கிறதா? 14 லோகம் இருக்கிறது. இந்த 14 லோகத்துல எங்கேயாவது இருந்து உட்கார்ந்து படைச்சாருன்னா அந்த லோகத்தை எப்படி படைக்க முடியும்? கேள்வி. அதனால இந்த 14 லோகத்தை படைச்சது எது பிரமாணம்? சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரமே சொல்றது படைச்சிருக்கிறான்னு சொல்றது. ஆனா எங்க படைச்சாரு, எப்படி படைச்சாரு இல்லையா? இது முக்கியமான கேள்விப்படுறது இல்லையோ. 2 விஷயம். அவரு 14 லோகத்துல எங்கேயாவது இருந்து படைச்சாருன்னா அந்த லோகத்தை யாரு படைச்சிருக்க முடியும், எப்படி படைச்சிருக்க முடியும்? நம்பர் 1. நம்பர் 2, எது ஒண்ணும் பூஜ்ஜியத்திலிருந்து வராது சொன்னேன். அதுக்கு மெட்டீரியல் இருக்கணும். ஒரு விஷயம் படைக்கப்பட்டதுன்னா 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு இன்டலெக்சுவல் காஸ்ட், இன்னொன்னு மெட்டீரியல் காஸ்ட். இந்த பானை பண்ணணும்னா ஒண்ணு களிமண் வேணும், இன்னொன்னு குலாலா அந்த பானை பண்றதுக்கு வேண்டிய குயவன் வேணும். 2 வேணும். இதுக்கு சம்ஸ்கிருத்துல பேரு நிமித்த காரணம், உபாதான காரணம். இதுவரைக்கும் நம்ம படிச்சது நிமித்த காரணம் பகவான், இன்டலெக்சுவல் காஸ்ட் அவர் தான் படைச்சார். இது ஒத்துக்கலாம். அவர் மெட்டீரியல் இல்லாம படைச்சார். சில பேர் என்ன பகவான் எப்படியாவது இப்படி பண்ணிருப்பார், அப்படிலாம் பண்ண முடியாது. நாம வேணா ஏதாவது பண்ணலாம் மொழிய. இந்த இயற்கை நியதி தர்மம் ஒழுங்கா இருக்கணும். எது ஒழுங்குபட இருக்கிறதோ அதுக்கு பேரு தர்மம் நியதி. இறைவனே நியதி மீறினா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால எந்த விதமான மெட்டீரியல் இருந்தா தான் ஒண்ணு உண்டாக்க முடியும். அப்படி இல்லைன்னா விவசாயே இருக்காது. ஏன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல், ஒருத்தர் பண்ண முடிஞ்சதை இன்னொருத்தர் பண்ண முடியும். அதனால இதுக்கு விவசாய இல்லாம போயிடும். அப்போ 2 காஸ்ட். இப்போ கோல்டு செயின் போட்டுக்கோம். செயின் கோல்டு வேணும், அதுக்கு கோல்டு ஸ்மித் வேணும். தேன் அடை இருக்கிறது, அதுக்கு தேன் வேணும், தேன் அடை. அப்புறம் அந்த ஈ இருக்கணும், தேனி. எல்லாத்துக்கும் பூக்குளாங்குருவி இருக்கிறது. பூக்குளாங்குருவி ரொம்ப அழகா வீடு கட்டும். நம்ம தான் விவேக கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு இது கொடுத்தா, பூக்குளாங்குருவி அந்த கட்டில அந்த கூடு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுல டிராயிங் ரூம், அதுல பெட்ரூம், கிச்சன் எல்லாம் இருக்கிறது. உள்ள ரூமா இருக்கு. அதுக்கு எத்தனை காலு? பூக்குளாங்குருவிக்கு 2 காலு. எத்தனை கை? கை கிடையாது. காலை வச்சுன்னு மூக்க வச்சுட்டு அதை திண்ணிருக்கு. எத்தனை அறிவு பகவான் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. பூக்குளாங்குருவி கொடுக்கப்பட்டது, உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொசுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மனசு இருக்கிறது, கொசுக்கும் மனசு இருக்கிறது. நம்ம வீட்டு பண்டிகைக்கு மனசு இருக்குது. நீ வரும்போது டக்குனு ஓடும். நல்லா தெரியும். பாத்தீங்க பார்க்கும் நேரம் பாக்குறது இல்ல. பாத்தீங்கன்னா அதுக்கும் மனசு இருக்கிறது. அப்புறம் அப்படியே போய் இருட்டுல போய் இப்படி நின்று பார்ப்பாரு. அவர் இருட்டுல போயிட்டாருன்னா அவர் எஸ்கேப் ஆயிட்ட மாதிரி, செக்யூரிட்டி வந்த மாதிரி நடக்கும். அப்படி எல்லாத்துக்கும் மனசு இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு, இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம். அப்போ இந்த சிருஷ்டி அதுக்கு மெட்டீரியல் காசு நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த உலகத்தை படைச்சது 2 கேள்வி கேட்டிருக்கேன். நிமித்த காரணம் பிரச்சனை கிடையாது, கடவுள் தான் படைச்சார், ஒத்துக்கலாம். செகண்ட், அவர் எங்கிருந்து படைச்சார்? அவர் இந்த படைப்புக்கு வேண்டிய மெட்டீரியல் எங்க இருந்து கடன் வாங்கினார்? இது 2 கேள்விக்கு ஒரே பதில். அதுவே சாஸ்திரமே திருப்பி சொல்றது.
சாஸ்திரமே திருப்பி என்ன சொல்றதுன்னா, இந்த சிருஷ்டி எப்படிப்பட்டிருக்கிறது, யதா ஊர்ணநாபிகி சிருஜத்தே கிருண்ணதேச. அன்னைக்கு நெட்வொர்க், இன்னைக்கு நெட்வொர்க். வேத காலத்திலயும் நெட்வொர்க், இன்னைக்கு நெட்வொர்க். நெட்டு என்னது, வலை. வலை என்ன, யாரு வலை பண்ணுவா, இந்த சிலம்பி இருக்க 8 கால் பூச்சி, அந்த சிலம்பி பூச்சி பண்றத இப்ப காக்கா கூடு கட்டுறது. காக்கா கட்டுற ஆள் வேற, அதனுடைய மெட்டீரியல் வேற, செப்பரேட். அதுக்கு இப்ப தண்ணி எல்லாம் பெரிய கிடைக்கல. அதனால நான் என்னுடைய மொட்டை மாடியில தண்ணி எல்லாம் ஓப்பனா அப்படி போட்டுருது. அந்த கட்டுற காலத்துல எடுத்துட்டு போய் அது கட்டும், வளர்ச்சி கட்டு. அதுக்கு ஸ்பாட் தேடும் பாருங்க. அந்த ஆடுற மரத்துல தங்குற மாதிரி ஒரு ஸ்பாட்டை தேர்ந்தது. அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு கொடுக்கப்பட்டது தெரியும், அதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியாது. அதான் வித்தியாசம். அதனால இந்த சலந்தி பூச்சி மாத்திரம் அதனுடைய மெட்டீரியல் காஸ்ட் எங்க இருக்கிறது, அது உடம்புல. அதனுடைய நெட்டு யாரு கட்டுறா, அதுவே கட்டு. அப்போ நெட்டுக்கு நிமித்த காரணம், உபாதான காரணம் ரெண்டுமே சலந்தி பூச்சி தான். என்ன புரிஞ்சுக்குங்க. அதே போலதான் அது போட்டோம். நெட்டு போய் எங்க கண்டுபிடிக்கிறது, எப்ப வர்றது, நீங்க தினசரி கனவு காண்றல, கனவு காணும் போது பஞ்சபூதம் தூரம், அங்க ஸ்டார் கிடைக்கும், மூன் கிடைக்கும், கனவு பொறுத்து இருக்கு. நல்ல நல்ல கனவு பொறுத்து இருக்கு. ஓகே, அங்க கொஞ்சம் பேர் பேசிட்டு இருப்பான் கனவுக்குள்ள. இந்த கனவுக்கு நிமித்த காரணம் யாரு, நீ தான். உபாதான காரணம் யாரு, நான் தான். இந்த நிமித்த உபாதான காரணத்துக்கு வேறாக நான் இருக்கேன் கனவுல. கனவு கண்டிருக்கும் போது கனவுல இருக்க மெட்டீரியல் இருக்க, அதுக்கு வேறாக இருக்கிறேன். என்ன, அது போலதான் இந்த பகவான் எப்படி இருக்கிறார்னா, அவர் தான் உபாதான காரணமாக இருக்கிறார். அப்ப நீ கண்ணு திறந்து பார்க்கிறதெல்லாம் எது அப்படின்னா பகவான் தான். பகவானை தவிர வேற எதுவும் இல்லை. பகவானுக்கு வேறாக எதுவும் இல்லை. பார்க்கிற கண்ணு பகவான், அந்த திருஷ்டி பகவான், அந்த ஆப்ஜெக்ட் பகவான். பகவானை தவிர வேற எதுவும் இல்லை. அதனாலதான் கருடன் இப்படி போச்சான்னு உடனே பெற்று கும்பிடுவோம். என்ன புரிஞ்சுங்க, எல்லாத்தையும் கும்பிடுவோம். காக்கையை கும்பிடுவோம். ஒரு மரம் செடி கொடுங்க, அதை கும்பிடுவோம். கச்சாமச்சான் கும்பிடுறீங்களாப்பா உங்க மதத்துல? அறிவு இல்லாம இல்ல, அறிவு. நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இருந்துன்னா ஒரு காலத்துல இருந்து மறு காலத்தில் அதை ஆராயும் போது அது தவறாக மாறலாம். அறிவுன்றது தீர்மானிக்கப்பட்டது, எந்த காலத்திலும் மாறாது. அதனால இது அறிவு. நான் கும்பிடுறது ஒன்னொன்னுத்தையும் அறிவு. வேதம் கொடுத்துட்ட பிரமாண அறிவு. அதனால பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னா, நம்ம ரோட்ல இருக்கிற ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாங்க, என்ன கேட்கிறது, பகவான் எங்கும் இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார். அழகான வார்த்தை தமிழ், கடவுள். கடவுள்னா கடந்தும் இருப்பவர், உள்ளும் இருக்கிறவர், அது பேர் கடவுள். ஆகாசம் எங்க இருக்கிறது, இங்கும் இருக்கிறது, அங்கும் இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம், எங்கும் இருக்கிறது அர்த்தம். ஆக இந்த நாம் பார்க்கிற அத்தனை விஷயம் பகவான் தான். அதனால தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார், அவர் எழுதின செய்யுளுக்கு மாத்திரம் மந்திரம் பேர், மற்றதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கிடையாது. ஒரே ஒரு ஆள் எழுதினதுக்கு மாத்திரம் மந்திரம், அது பேரு திருமந்திரம். திருமந்திரம். அவர் சொல்றாரு, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. வீட்டுல சந்தனத்தில் ஆன யானை பொம்மையை விளையாட்டு குழந்தை கார்பெண்டர் வந்த உடனே, என்ன மாமி இது 50,000 தூக்கி போட்டுட்டே, குழந்தைங்க கொஞ்ச நேரம் விளையாட அப்புறம் போடும், எது மேல பற்று இருக்காது.
எது மேலே பற்று இல்லாத வரைக்கும் தான் அதுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தைக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணணும், விளையாடக்கூடாது, எல்லாத்தையும் ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அப்பவே வந்து துக்கம் இது ஆனந்தமா இருக்கும். விளையாட போட்டோம், அது சுகமா இருக்கும். புரியுதுல? சரி போட்டோம். அந்த கார்பெண்டர் அந்த யானை பொம்மைய சந்தன மரமா பாக்குறான், குழந்தை மரமா பாக்குறது. புரியுதுல? யானையா பாக்குறது குழந்தை, கார்பெண்டர் மரமா பாக்குறான். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அது போலத்தான் பரத்தை மறைத்தது பார் முதலாம் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதலாம் பூதம். எவ்வளவு அழகு! இதுக்கு மேல தமிழ் என்ன வேணும்? அதனால பஞ்சபூதமா பார்க்கும்போது உனக்கு கடவுள் தெரியல, அது கடவுளை தெரியும் போது பஞ்சபூதம் தெரியும். அதனால உங்களுக்கு அதுவும் தெரியலன்னு வச்சுக்கோங்க, எப்பயாவது சாதாரண கூட்டிட்டு போக மாட்டான் நகை கடைக்கு, உங்க ஹஸ்பண்டோட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேர் இந்த மாதிரி போட்டுருவாங்க, உட்கார வச்சுருவாங்க. எதையாவது சரி ஒண்ணு எடுத்துட்டு போட்டு வாயேன், கழுத்தல் தானே போட்டு போறது. ரொம்ப ஆறு நச்சுட்டே இருக்காங்க. இந்த அம்மா தேடி 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 ஒரு நகையை போட்டு அந்த கடைக்காரங்கிட்ட கொடுத்தா அவன் என்ன பண்ணுவாங்க, ஃபேனை நிறுத்துவான். முதல்ல அது ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள போட்டு மில்லி 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 கிராம்லாம் போடுவாங்க. அப்புறம் இப்போ அந்த ஆளு கடைக்காரர் இருக்காரு, அந்த நகையை தங்கமா பாக்குறாரு. அந்த அம்மா வந்து லேட்டஸ்ட் கேரளா சொல்லி அந்த ஏற்ற வீட்டு பொண்ணு போட்டுருக்கான், அதே மாதிரி வாங்கியிருக்கான், நகையா பாக்குறான். அவன் வீட்டுக்காரர் எப்படி பாப்பாரு? வஸ்து ஒண்ணு திருஷ்டி மூணு, வஸ்து ஒண்ணு திருஷ்டி மூணு. ஆக இந்த பரம்பொருள் ஒரே பரம்பொருள் தான். யாரு வந்து இந்த அறிவுல பார்க்கிறார்களோ இது பரம்பொருள். அதனால நான் இப்ப வந்து ரூபா நோட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்ப போகும்போது நமக்கு ரூபா நோட்டு இருந்துன்னா எடுத்துருவோம். முதல்ல எடுக்காம தப்பி தவறி காலம் வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பதற்றத்தோட நமஸ்காரம் பண்ணுவோம். மற்றது மிதிக்கிறத விட பணத்தை மிதிச்சுட்டோம்னா பதற்றத்தோட லட்சுமி. அது வெறும் காயம் இல்லை, அது ரூபா நோட்டு இல்லை, லக்ஷ்மி, சந்தான லட்சுமி, குழந்தைலாம் லட்சுமி, கிரகலட்சுமி, தானிய லட்சுமி, எல்லாமே லட்சுமி. எஜுகேஷன் சரஸ்வதி. காலையில் எப்படி ஸ்டார்டிங் நம்முடைய இறைவனை கொடுக்கணும். கராகிரே வசதே லட்சுமி, கரமத்திய சரஸ்வதி, கரமூலேகு கௌரி கோவிந்தா பிரபாதே. காலையில சுவாமி நமஸ்காரம் பண்ணுகிறேன். சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் சமஷ்டி. குளிக்க போனா கங்கேச யமுன சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதி. எல்லாம் எல்லாம் பகவான், எல்லாம் பகவான், பார்க்கிறதெல்லாம் பகவான். எப்படி? வேதம், ஸ்ருதி, வாக்கியம். இது நம்பிக்கையில இல்ல, அறிவுல செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நீ கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி தான். நாங்க வந்து காட்டு மிராண்டி இல்லை, நாங்கள் அறிவுபூர்வமாக கும்பிடுகிறோம். அதனால இந்த இந்த உலகத்திலேயே ஆகாசத்தை வழிபடுற ஒரே ஆளு நாம தான். எங்க வேணா விசாரிச்சு பாருங்க. முதல்ல ஆகாசத்தை சக்தி வேணும். அது இன்ஃபினிட், இன்ஃபினிட் ஆகாசம். அவகாச பிரகாசு ஆகாசம். எது ஒன்று எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்கிறதோ, அகாமடேட் பண்ணுகிறதோ அதுக்கு பேரு ஆகாசம். சலனாத்மகம் வாயு. எது ஒன்று சஞ்சரிக்கின்றதோ அதுக்கு பேர் வாயு. அக்ரகாமிகி, அக்ரகாமி அக்னி. எது தீபம் மேல் நோக்கி, எந்த காலத்திலும் தீபம் மேல் நோக்கிதான் இருக்கும். நீங்க எப்பயாவது இப்படி கவுத்து நின்று அது மேல நோக்கி, அதுக்கு பேரு அக்னிகி. எத்தனை அழகா வச்சிருக்காங்க. அதனால இந்த பஞ்சபூதமும் ஈஸ்வரன். அதனால இந்த தமிழ்நாட்டுல
இவ்வளவு மொட்டு பசங்க கடவுளே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றானே. பஞ்சபூதத்தையே பஞ்சஸ்தலம் வச்சு வழிபட்ட ஸ்தலம் இது, நாடு இது. என்ன நாடு இது? தெய்வீகம் நாடு இது. நிலத்துக்கு அதிஷ்டானமா இருக்கிறது காஞ்சிபுரம். மண்ணை பார்க்கிற மண்ணெல்லாம் தெய்வம். ஜலத்தில் இருப்பார் அங்கே அப்புலிங்கம் திருவாரூர்காவல. ஜலம் ஈஸ்வரா, ஜலம் ஈஸ்வரா. எங்கெல்லாம் நீ ஜலத்தை பார்க்கலையோ அதெல்லாம் ஈஸ்வரா. வாயுலிங்கம், அந்த வாயுலிங்கம் காலகஸ்தில் இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா தீபம் இப்படி ஆடிங்க இருக்கு. ஒரு போல் போட்டிருக்கான், அந்த காத்து உள்ளர போய் இப்படி ஆட்டு. அந்த ஆட்டுறது சிக்னல் வாயு. வாயுவே லிங்கம். வாயுவே லிங்கம் என்ன அர்த்தம்? அடையாளம். அடையாளம் என்ன அர்த்தம்? மொத்தத்தை சுட்டி காட்டுறது. ஈஸ்வரா, திஸ் இஸ் ஈஸ்வரா, இது ஈஸ்வரா, இது ஈஸ்வரா. லிங்கம் அடையாளம். லிங்கத்துக்கு மாறி ஒரு அழகான வார்த்தை வேற எதுவும் இல்லை. லிங்கம் சொன்னாலே போறோம். அடையாளம், பகவான் அடையாளம். வாயுலிங்கம். அக்னிஸ்தலம், அக்னியம். அந்த அக்னிய அரோகரா அரோகரா அரோகரா, அந்த அக்னியை பார்த்து அக்னி பிரம்மம், அக்னி பிரம்மம். ஆகாசம், சிதம்பர ரகசியம். நான் ஒரு தடவை போனேன் சிதம்பர ரகசியம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிதம்பரம். பல காரணம் இருக்கு. சிதம்பரம் நால்வருக்கு வந்த இடம் கைலாயம் இருக்க, அதனுடைய ரெப்ரசன்ட் அது சிதம்பரம், அந்த கோபுரம். பல காரணம் இருக்கு. அந்த சிதம்பரத்துக்கு அங்க தில்லை நடராஜர், சிவகாமி அம்பாள் இருக்கும், கீழே ஸ்படிகலிங்கம் இருக்கும், பூஜை இருக்கும், ஆரத்தி, அப்புறம் திரையப்பட்டு எழுத்தா. அங்க ஸ்வர்ணத்துல வில்வத்தலம் இருக்கு, அதுக்கு ஆரத்தி. சிதம்பர ரகசியம் சேவிச்சுன்னு சொல்லக்கூடாது, கும்பிட்டுக்குங்க. நான் பக்கத்துல என்ன சிதம்பர சும்மா சாமி கும்பிடுவது டிஸ்டர்ப் பண்றேன். நான் வெயிட் பண்ணேன். சாமி கும்பிடல, இப்ப சொல்லுங்க சிதம்பர ரகசியம். இன்னொரு விஷயம் தெரியும், ரகசியம் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு நமக்கு தெரியாத வரைக்கும் ரகசியம். ஒரு விஷயம் நமக்கு தெரியாத வரைக்கும் ரகசியம். இன்னொரு ரகசியம் இருக்கு, தெரிஞ்சாலும் ரகசியம், புரியாது. புரியாத வரைக்கும் ஒரு விஷயம் ரகசியம் தான். ரெண்டு ரகசியம். இந்த சிதம்பர ரகசியம் இருக்க ரெண்டுமே அது என்னன்னு சொல்லவும் தெரியாது. ஒருத்தரையாவது அங்க போய் கோயில் நீங்க ஒரு சர்வே, நான் எல்லாத்துக்கும் சர்வே பண்ணிருக்கேன். என்ன சிதம்பர ரகசியம்? அரே சித் அம்பரம் சிதம்பரம், சித் அம்பரம், சித்தேவ அம்பரம் சிதம்பரம், சிதேவ அம்பரம். அம்பரம்னா வஸ்திரம். அம்பரம் சொன்னா வஸ்திரம்னு அர்த்தம், ஒரு மீனிங். ஓகே. சித்துனா சைத்தன்யம், சைத்தன்யம் வஸ்திரம். இந்த சைத்தன்யம்ன்றது கான்சியஸ், பிரம்மம், ஈஸ்வரன். ஈஸ்வரன் எந்த ஃபார்ம்ல இருக்கிறது? சைத்தன்ய ஃபார்ம்ல இருக்கு. அந்த சைத்தன்யம் எங்க இருக்கிறது? இந்த ஆகாச முழுக்க சைத்தன்யம் தான். ஆகாசம் எல்லாரும் அடங்கி இருக்கிறது. அந்த ஆகாசத்தில் உள்ளது அத்தனை சைத்தன்யம். அம்பரம் வெட்டவெளி. அந்த வெட்டவெளி பிருத்திவி மாதாவுக்கு அம்பரம், சேலை. இந்த உலக மாதாவுக்கு இருக்கால வஸ்திரமா இருக்கிறதா. திகம்பரன் பேரு. திகம்பரன் யாரு? திக்குகளையே அம்பரமாக உள்ளவர் திகம்பரன். அப்படின்னா டிரஸ்ஸே இல்லாதவங்க பேரு திகம்பரன், திறந்த வெளியா இருக்கிறவங்க. அதனால அம்பரம்னா வெட்டவெளி. இந்த வெட்டவெளி இருக்க அது என்னதுன்னா சைத்தன்யம், கான்சியஸ். திருச்சிற்றம்பலம் என்னது? என்னது? திருச்சித் அம்பலம், சிதம்பரம். அதுதான். அது எங்க பிரிக்க முடியும்? வேதத்துல இருந்து எதை பிரிக்க முடியும்? எதையும் பிரிக்க முடியாது. எல்லாமே வேதம் தான் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் அறிவோட பேசிட்டு இருக்கேன். எது கொடுக்கிறது? அறிவு. வேதம் கொடுக்கிறது. அந்த வேதம் கொடுக்கிற அறிவு பல நூறு ஆயிரக்கணக்கான வருஷமா அந்த அறிவு இங்க இருக்கிறதுனால
எனக்கு தெரியாமலே அந்த அறிவுல நான் நடந்துட்டு இருக்கேன். இவ்வளவு உண்டாவ மாத்தணும் முயற்சி பண்ணா கூட அதை அழிக்க முடியாது. ஏன் அழிக்க முடியாது? அழிக்க முடியாது. ஏன்னா எதுவுமே அழிக்க முடியாது, எதையும் உற்பத்தி பண்ண முடியாது, அது அப்படியே இருக்கும். அப்ப பிரளயம் சொல்றது, பிரளயம்ன்றது அவ்யக்த ஃபார்ம், சிருஷ்டின்றது வியக்த ஃபார்ம். மேனிபெஸ்ட் அன்மேனிபெஸ்ட், மேனிபெஸ்ட் அன்மேனிபெஸ்ட் ஒடுங்கும், அதுக்கப்புறம் மேல வரும். அந்த இந்த சரீரம் கூட இது விகாரம் சொல்லும். டெத்ன்றது நாட் ஃபைனல், மாறக்கூடியது. அதனால எல்லாமே மாற்றத்தான் முடியும். அதனால இந்த ஹோல் பிரபஞ்சமும் பகவான் சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்துக்கு பேரு ஆத்மானு பேரு. அதனால உபனிஷத்து என்ன சொல்றது, தஸ்மாத் ஏகஸ்மாத் ஆத்மனஹ ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயு வாயோ அக்னிகே அக்னே ராபஹ அதப்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதிभ्यो अन्नम अन्नात् पुरुषः स एव एष पुरुषो अन्नरसमयः. Your body idli vada dosa, and idli vada dosa brahman. The brahmarpanam brahmakavir brahmarpanam brahmanabudam brahmaivatayena gangavyam brahma karma samadhinatham. எல்லாம் பிரம்மம், சர்வ பிரம்மம். எது பிரம்மம் இல்லை? ஏன்னா உபாதான காரணம். என்ன புரிஞ்சுக்கணும்? இது ஏன் சொல்றோம்? உபாதான காரணம், நிமித்த காரணம் மாத்திரம் இல்ல. பகவான், பகவான்ன்றது உபாதான காரணம். அதனால இந்த பகவான் சொல்ற வார்த்தை பியூட்டிஃபுல் வார்த்தை, அழகான வார்த்தை. அந்த பகவான்ற சொல்லுக்கு பக அப்படின்னா அதுல 6 விஷயம் கொண்டது எதுவோ அதுக்கு பேர் பக. ஐஸ்வர்யம், எல்லா விதமான செல்வ செழிப்பு இருக்கிறதெல்லாம் எது பார்க்கிறேனோ அது பகவான். பகவான் ஞானம், ஏதாவது அறிவு இருக்கிறதோ அந்த அறிவு பகவான். வைராக்கியம், வைராக்கியன்றது என்ன? இது வேணும் அது வேணும் இது வேணும்ன்ற இல்லாத பாகம் இல்லாம இருக்கிறது வைராக்கியம். இப்படி நீங்க வைராக்கியம் ஆயிட்டு நீங்க பகவான். எஸ் மகிமை, புகழ், எதெல்லாம் பியூட்டியோ காவேரியை பத்தாது சல சல சலன்னு ஓடுறது, அந்த அது இறைவன். விருட்சம் ஆடிட்டு இருந்தா அது அழகு. தப்பி தவறி தோசையை கரெக்டா போட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருந்ததுன்னா அது எஸ், அதுவும் எஸ் தான். இன்கேஸ் அப்படி வந்துதான் வீரியம், பராக்கிரமம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி எல்லாம் பகவான் தான். பகவானை தவிர வேற இது பேரு பகவான், தனவான் அப்படி சொல்றேன். இதெல்லாம் உடையவர் யாரோ அவர் பகவான். அதனால இப்பேற்பட்ட பகவான், எல்லா நாளும் இருக்கிற பகவானுக்கு இத்தனை சுவாமி இருக்கு. அங்க ஒரு சுவாமி, இங்க ஒரு சுவாமி, இங்க ஒரு சுவாமி. நாராயணன் நாராயணன். நாரதர் வந்தார். 2 பேர். நாரதர் என்னன்னா அவர் பிரம்மச்சாரி, சதா காலம் நல்லது செய்வார். 2 பேர் பூலோகத்தில் இப்படி பேச்சுன்றான். ராமேஸ்வரம் இருக்க, அங்க சிவபெருமான் தானே இருக்கான், எதுக்கு ராமேஸ்வரம் வச்சான்? புரியுதுல? ராமேஸ்வரம் ராமன் அது சிவன் இருக்கு, சிவஸ்தலம். அது ராமேஸ்வரம் எதுக்கு பேர் பண்ணு? இப்ப நாரதற்கு டவுட் ஆகுது. சரி, நேரா சம்பந்தப்பட்ட ஆளுகிட்டே பேசுவோம். எப்பவுமே டவுட் வந்து சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட பேசுவோம். நீங்களே சம்பந்தம், அது வந்து வதந்தி, அது பேசப்படாது. நேர மகாவிஷ்ணு கிட்ட போனது. ஏன்னா சிவஸ்தலமாச்ச, ஏன்னா ஒரு 10 கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ராமேஸ்வரம் எதுக்கு வைப்பான? அது சிவன் மூர்த்தி. அது 12 ஜோதிர்லிங்கத்துல ஒரு இடம். அது அங்க கடல் வந்து அமைதியா இருக்கிறது. எல்லா இடத்துலயும் வந்து சுனாமி வந்தது, அங்க மாத்திரம் சுனாமி வரல. வேற ஒரு இடத்துல வந்தது சொல்ல மாட்டேன், அதெல்லாம் முழுகிடுது. இதுல இருந்து என்ன சக்தி பாருங்க. அதெல்லாம் இருக்கிறது. இத்தனை தடவை இன்டைரக்டா சொன்னா கூட உங்களுக்கு புரிய மாட்டது. அதனால மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்ட நாரதர், இதுக்கு என்ன பதில் சொல்லுங்களேன் அப்படி சொன்னா,
ராமஸ்ய ஈஸ்வரகா ராமேஸ்வரா பிரசித்தம் இது. ஓகே, சஷ்டியில சொல்றாரு. ஓகே, இது ரொம்ப, அதாவது எவர் ராமனுக்கு ஈஸ்வரனோ அவரே ராமேஸ்வரன். சுவாமி கிட்ட எல்லாம் தகராறே கிடையாது. இந்த சுவாமி கும்பிடுற ஆளுகிட்ட தகராறு. அதனால யாரு ராமனுக்கு ஈஸ்வரனோ அவன் தான் இது. இது பிரசித்தம். சரி, இவர் இப்படி சொல்லிட்டார் மகாவிஷ்ணு. நேரம் அந்த ஆளுக்கிட்டே போய் கட்டுவோம், சிவபெருமானுக்கிட்டே போய் கட்டுவோம். நேரா அங்க போன கைலாயத்துக்கு போன. இந்த ராமேஸ்வரத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்க? ராமோ ஈஸ்வர யஸ்ய, ராமோ ஈஸ்வரே யஸ்ய. ராமன் எவருக்கு ஈஸ்வரனோ அவரே ராமேஸ்வரன். ராமன் எவருக்கு ஈஸ்வரனோ அவரே ராமேஸ்வரன். இது பகுவிருத்தி. ஓகே, அதாவது சிவனுக்கு பேரு ராமேஸ்வரன். அந்த விஷ்ணு இருக்கான அவன் தான், ரெண்டு பேருமே மாற்றி சொல்றான். விஷ்ணு சிவன் தான் ராமேஸ்வரன் தான். சிவன் ராமேஸ்வரன், ராமன் தான் சிவன். சரி, பொதுவான ரெண்டு பேரும் சம்பந்தம் சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாத மூணாவது பொது ஆளுகிட்ட கேட்பான். மூணாவது கூட்டணி பிரம்மாஜி கிட்ட போய் கேட்பான். ரெண்டு பேரும் சம்பந்தம் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்பான். அவர் என்ன சொல்றாரு, அங்க போய் நாரதர் கேட்டார். இந்த ராமேஸ்வரர் இருக்க, ஆனா சிவஸ்தலமாச்ச, ஏன் ராமேஸ்வரர் வச்சிருக்காரு? அவர் என்ன சொன்னாரு, அவர் கர்மதாராயணம் பேசினார். அவர் என்ன சொன்னாரு, ராமே சாட்சன ஈஸ்வரஸ்ட, இவனே ராமன் இவனே சிவன். எதுக்கு வம்பு? அவருக்கு ரெண்டு ஆளும் வேணும். இவனே ராமன் இவனே சிவன். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, கடவுள் பேரில நீ போய் சண்டை போட்டுக்காத. கடவுள் ஒருவர், ஏகம் சத்து விப்ரஹாவதப்தி. நீங்க கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, போனீங்களோ நீர் தெரியும், தண்ணி கொண்டு வா. அந்த பையன் 5 பாஷை தெரியும், அவன் எழுத்தறிவு இல்லாதவன். லைன் வாட்டர் சொல்றது வேற வேற, ஆனா கொண்டு வர வஸ்து ஒன்று. அதனால கடவுள் என்ற பேதம் நமக்கு கிடையாது. நமக்கு அதனாலதான் எல்லா கடவுளுக்கும் ஒரு ஆரத்தி காட்டுவோம். பிரச்சனையே கிடையாது. எல்லா சுவாமியும் யார் சுவாமி தான், இந்த சுவாமி இல்லப்பா, திடீர்னு இப்படி பண்ணுவான். இப்படி இருக்க கட்டுற வண்டி ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க. வண்டி ஓட்டும் போது வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது, வண்டி எவ்வளவு கட்டு கொண்டு ஓட்டுவானு. இதெல்லாம் கோர்ஸ் ஆஃப் நாலேஜ், வேதம். என்ன புரிஞ்சுக்கணும், வேதத்தில் இருக்கிற அறிவுல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா சுவாமி உபாதான காரணம், நிமித்த காரணம். அதனால இப்பேற்பட்ட பகவானை நான் நினைச்சுதான் இதை கும்பிடுறேன். நான் அறிவுல தான் கும்பிடுறேனுடைய நம்பிக்கையில கும்பிடலை. இது மாத்திரம் புரிஞ்சுட்டா நான் எதெல்லாம் பார்க்கிறேனோ, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எதெல்லாம் பார்க்கிறேனோ, சாப்பிடுறேனோ, கேட்கிறேனோ, அதெல்லாம் பகவான் சர்வம். இது மாத்திரம் வந்துச்சுன்னா உங்க மனசுல இந்த சித்த சுத்தின்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னார் ரங்கன். சித்த சுத்தி, சித்த சுத்தினா என்ன? ராக துவேஷ காம குரோத லோப மக மாத்திரம் எது வரும்? ரெண்டு இருந்தா தானே பிரச்சனை வரும். துவைத்தம் இருந்தா தான் பிரச்சனை வரும். 2 ஆள் இருந்தா தான் உனக்கு காமம் வரும். 2 ஆள் இருந்தா குரோதம் வரும். 2 ஆள் இருந்தா பயம் வரும். பயம் தான் சம்சாரம். இருக்கிற ஆள் ஒரே ஆள், ஈஸ்வரன் மாத்திரம் தான் இருக்கிறார். இதை நான் தெரிஞ்சிருந்தேன்னா காலையில இருந்து நீங்க எது எல்லாம் செய்யறேனோ அதெல்லாம் யோகம் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் கர்மயோகம். அந்த கர்மயோகம் மாத்திரம் பண்ணிட்டே இல்லைன்னா புத்தி சமத்துவம் நியூட்ரல் ஆயிடும். வெற்றி தோல்வி உங்களை பாதிக்காது, வெற்றி தோல்வி பாதிக்காது. இப்ப இந்த ரிசப்ஷன்ல வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு, ரிசப்ஷன், கல்யாணத்துக்கு ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷன்ல பிடிக்காத ஆளு வந்தாலும் அந்த இருக்கிறவன் என்ன சொல்லும், வாங்கன்னு சொல்லும். சரி, ரொம்ப நமக்கு நீண்ட நாள் பழகின நண்பர் போய் பேச்சுட்டு கூடாது, அடுத்தாள் வரும்.
ஸ்வகர்மனா. அப்ப என்னுடைய கர்மத்தை நான் எனக்கு ஸ்வதர்மம் கொடுக்கப்பட்டிருக்கேன். அந்த ஸ்வதர்மத்தை ஈஸ்வரனாக பாவிச்சுட்டா அதுல விருப்பு வெறுப்பு வராது, சமத்துவம் வந்துடும். அதனால என்னுடைய ஸ்வதர்மத்தை நான் எப்படி செய்யணும்? பகவானுடைய காரியமா செய்யணும். அதுக்கு பேரு கர்மயோகம். ஒர்க் அண்ட் வர்ஷிப்ல ஒர்க் இஸ் வர்ஷிப். உலகத்திலேயே ரொம்ப சுலபமான ஒரு வார்த்தை உண்டுன்னா இதுதான், ஒர்க் இஸ் வர்ஷிப். ஒர்க் அண்ட் வர்ஷிப்ல ஒர்க் இஸ் வர்ஷிப் ரொம்ப சுலபமானது. ரொம்ப டஃபஸ்ட் செயல் கொண்டு வரக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கும்னா இதுதான். செயலுக்கு மாத்திரம் வராம சுலபமா நானும் சொல்ல, நீங்களும் 100 பேர் சொல்ல, ஒர்க் அண்ட் வர்ஷிப்ல ஒர்க் இஸ் வர்ஷிப் என்ன அர்த்தம்? அப்ப ஏன் பகவான் என்ன கை விட்டுட்டாருன்ற, இல்ல அவனை பிடிச்சது பிடிக்காதுன்னு சொல்ற, எல்லாம் பகவானாக இருக்கும்போது விருப்பு வெறுப்பு. அதனால நான் எப்பொழுதும் சொல்றது, உங்களுடைய நியர் இருக்காங்க, அவங்கள பகவானா பார்த்துட்டா உலகம் முழுக்க பகவானா தெரியும். அது மாத்திரம் சொல்லாதீங்க சுவாமி, எங்க வீட்டுல 2 இருக்க, அதை தவிர இதெல்லாம் பகவான் ஒத்துக்க முடியாது, இததான் ஒத்துக்க முடியாது, பிரயோஜனம் இல்லை. இந்த உங்களுக்கு பக்கத்துல பேசிட்டு இருக்கேல ரெகுலரா, அவங்களெல்லாம் பகவான் பண்ணிட்டேன்னா உங்க வாழ்க்கை சுமூக. ஆக எல்லாவற்றையும் ஈஸ்வரனா பார்த்து அந்த ஈஸ்வரனா பக்தி. அப்ப பக்தி என்றது தனிப்பட்டது. பகவான் 2 விஷயம் சொல்றாரு, ஒன்னு கர்மா, இன்னொன்னு ஞானம். 2 தான் இருக்கு. நான் 2 தான் பிரிச்சிருக்கேன். பக்தி என்றது செப்பரேட் கிடையாது. பக்தி இல்லாம கர்மா கிடையாது, பக்தி இல்லாம ஞானம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தி இல்லாத கர்மா பிரயோஜனம் கிடையாது, பக்தி இல்லாத ஞானம் ஞானமே கிடையாது. அதுல ஈஸ்வர ஞானம் அறிவு. அந்த பக்தி என்றது காயிக கர்மா, மானசிக கர்மா, வாச்சிக கர்மா. பூஜை எடுத்து போனா காயிக கர்மா, ஸ்துதி பண்ணினா அது வாச்சிக கர்மா, தியானம் பண்ணினா மானசிக கர்மா. கர்மா பக்தி எப்படிப்பட்டது? அவர் சொல்றாரு 4 விதமான பக்தி சொல்லி நான் முடிச்சுடுறேன். ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி, ஜிக்ஞாச பக்தி, ஞான பக்தி. யார் முதல்ல எனக்கு இந்த கஷ்டம்லாம் போகணும் அப்படி பகவான கையெடுத்து கொண்டுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? எனக்கு செக்யூரிட்டி வேணும், பாதுகாப்பு வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும். அதுக்காக முதல்ல இந்த வகையில தான் அர்ஜுனனுடைய டிராவல் இருந்தது. அந்த கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போகும்போது அவன் உனக்கு நான் வேணுமா, என்னுடைய படை பலங்கள்லாம் வேணுமா? அர்ஜுனன் விவரமான ஆளு, எதிர்க்க சண்டை போட போறது பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரியர், அதுக்கெல்லாம் நிறைய ஆர்மிலாம் பெட்டாலியன்லாம் வேணும். ஆனா செலக்ட் பண்ணது அர்ஜுனன் வெரி கிளவர். நாம நம்முடைய சொந்த பலத்துல மாத்திரம் இல்ல, இன்விசிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும்னா நமக்கு மேல ஒரு ஆள் இருக்கணும். அது இந்த ஆளு தான் தெரிஞ்சது. செலக்ட். அதனால அர்ஜுனன் முதல்ல வந்தது எப்படி வந்தான்னா, அர்த்தார்த்தி பக்தனா வந்தான். அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு வந்த பிறகு சோதனை வந்தது. சோதனை வந்தது எது உண்மைன்னு கேட்க வந்தான். பிரேயஸ் வேண்டா, ஸ்ரேயஸ் கேட்குன்னு கேட்டான். அந்த ஜிக்ஞாசு பக்தனாக, ஜிக்ஞாசு பக்தனாயின பிறகு கிருஷ்ணா நீ கர்மயோகம் பண்ண, கர்மயோகம் பண்ணு. இல்ல நான் சன்னியாசி ஆயிட்டேன், இப்ப சன்னியாசி ஆயிட்டேன் ஆயினா ஒரு இடத்துல உட்கார்ந்தேன்னா அங்க எவனாவது வந்தான்னு வச்சுக்கோ. சப்போஸ் கர்ணன் வந்துட்டான்னு வச்சுக்கோ, எடா இல்ல அப்படின்னு உன்னால ரஜஸ் அடங்குற, ரஜஸ் அடங்குற வரைக்கும் கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் தான் சித்த சுத்தி வேணும். அதனால
முழு பகவத்கீதை கிருஷ்ணா கர்மயோகத்தை ஞான யோகத்தை கொடுக்கிறார். கர்மயோகத்தை கொடுத்து தகுதி கொடுத்து ஞானத்தை கொடுத்து சிரேயத்தை கேட்டுட்டான். அதனால உன்னுள்ள இருக்கும் அந்த சத்தியத்தை நீ அறிஞ்சு தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. அது ஏற இங்கே இல்லை, நீ தான் அந்த பிரம்மன். அந்த பிரம்மன் வேற யாரும் இல்லை. அங்க இங்க பராக்கு பார்க்காத, அந்த சாட்சாத் பிரம்மன், புவர் பிரம்மன் நீ தான். பிரம்மவித் பிரம்மைவ பவதி. அதனால பிரம்மத்தை தெரிஞ்சுன்னா நீ பிரம்மன் ஆக முடியும். அப்ப நான் கல்வியை தெரிஞ்சுதான் கல்வி ஆக முடியுமா? ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுதான் அதுவாக முடியுமா? ஆக முடியாது. ஏற்கனவே நான் அதுவா இருந்து அது தெரியாம இருந்ததுன்னா அதை தெரிஞ்சுட்டு நான் ஆக முடியும். கர்ணன் சத்திரிய மகாராஜா, அவன் ஏற்கனவே சத்திரிய மகாராஜா இருந்தால்தான் அவன் அவ்வளவு. குந்தி தேவி என்ன சொன்னா, ஒன்லி அறியாமையை நீக்கினான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த அர்ஜுனன் பேசுற வார்த்தையெல்லாம் அவனுக்கு நெஞ்சி சுடல. ஆற்றால் என்னுடைய தம்பி பேசுது, ஞானம் சகல துக்கத்தை நீக்கி ஒன்னும் செய்ய வேண்டாம், யாருமே தெரிஞ்சா. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, கடைசியா சர்வதர்மான் பரித்யஜ்ய மா ஏகம் சரணம். சரணம் சொல்ற என்ன சரணம்? சரணம்னா சமர்ப்பணம். சரணம் சமர்ப்பணம். எதை சமர்ப்பணம் பண்ணணும்? எதை சமர்ப்பணம் பண்ண முடியும்? என்கிட்ட ஏதாவது இருந்தா அதை கொடுக்கலாம். நான் முன்னாடி என்ன சொல்றேங்க, எல்லாம் பகவான் ஈஸ்வரன். எங்கிட்டு எங்கிட்டு நமஹா 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 நமகான்னு சொல்றது அர்த்தம் என்ன? நான் மமஹா நான் மமஹா எங்கிட்ட இல்ல, உருது எல்லாம். உனக்கு அப்பாற்பட்ட என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். அது என்ன தெரியுமா? தப்பா என்னை பத்தி நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு மிஸ்கன்செப்ஷன். இந்த 3 லேடிஸ் வெரி ப்ராப்ளம். வேர்ல்ட்லயே வெரி வர்ஸ்ட் 3 லேடிஸ். அந்த 3 லேடியை மாத்திரம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க பூர்ணமாயிடுங்க. மிஸ்கன்செப்ஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் யூஸ். இந்த மிஸ் 3 மிஸ் இருக்காங்க, அவளை எடுத்துட்டா ஜெயிச்சு. அதனால என்கிட்ட தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன், என்னை பத்தி நான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன், இந்த ஜகத்தை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த தப்பான எண்ணங்களை பகவான் கிட்ட கொடுப்பதுக்கு பேரு சரணாகதி சமர்ப்பணம். அதனால இங்க வந்திருக்க அத்தனை பேரும் தெய்வீகம்ன்றதுனா என்ன, அது இருக்கிற இடத்தை விட்டு எங்கே இல்லை, பார்க்கிறதெல்லாம் தெய்வீகம் தான். தெய்வீகத்தை தவிர வேற எதுவும் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கிறது எதுவோ அதுக்கு பேரு சமர்ப்பணம், அதுக்கு பேரு சரணாகதி சொல்லி, எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும் சொல்லி அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி நாம் அவனாக நாம் மாறுவதற்கு எல்லாம் வல்ல ஈஸ்வரன் அருள் புரியணும். முடிச்சது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.